பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம சில காரியங்களை பற்றி தியானிக்கலாம். விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. பரலோகத்தில் நான் போயிடுவேனா நான் போவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. சில சமயம் நம்பிக்கையாகவும் இருப்பா, சில சமயம் சந்தேகத்திலும் இருப்பா. அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா பல காரியங்கள் நம்ம பலரோட காரியங்களில் நம்ம கேட்கும்போதும் பலரோட சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது எல்லாம் நமக்கு ரொம்பவே பயமாகவே இருக்குது. இன்றைக்கி நம்ம தைரியமாக இருக்கலாம். வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். யாரெல்லாம் பரலோகத்தை பிரவேசிப்பாங்க, யாரெல்லாம் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். முந்தினோர்கள் வேதத்தில் ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முந்தினோர்கள் பிந்தினோர்களாகவும் பிந்தினோர்கள் முந்தினோர்களாகவும் மாறுவோன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க சிலர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, உங்களும் முன்னே வேஷிகளும் ஆயக்காரும் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உங்களோட இப்போ கள்ளனை பார்த்து சொன்னாங்க. அந்த கள்ளனை பார்க்கும்போது அவன் ஒரு கள்ளனாக இருக்குது, அவன் பரலோகத்துக்கு போவோன்னு நாம் சிந்திப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு என்னோட கூட பரதீசாயில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாங்க. நீ என் பின்னே வான்னு சொல்லி மீன் பிடிக்கிற பேதுருவையும் மற்ற எல்லா சீஷர்களையும் என் பின்னால் வா, என்னை பின்பற்றி வா, என் பின்னால் வா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அழைச்சவங்களையெல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் தானே கொண்டு வந்து சேர்த்துவேன்னு அவங்களுக்கே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கிறேனே, எங்களுக்கு என்ன அப்பா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் நீங்கள் 12 கோத்திரங்களுக்கு நியாயம் விதிப்போம், உங்களுக்கு 12 சிங்காசனம் உங்களுக்கு இருப்பாங்க, 100 தரமாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நிறைய வாக்குகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. யாக்கோபில் 3:1 இப்படியாக சொல்லப்படுது, என் சகோதரரே அதிக அக்கினி அடைவன்னு அறிஞ்சு உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீராக அப்படிங்கிறாங்க. அதிக அக்கினி அடைவன்னு அறிஞ்சே நீங்கள் போதகர் ஆகாது இருப்பீராகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யோவான் 3:3 3:5 ஆண்டவர் சொல்கிறாங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியில் பிறக்க வேணும். அதே இடத்துல 5 அதே வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் அது 2 தடவை மெய்யாகவேன்னு 2 வசனத்தில் 2 தடவை சொல்கிறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், அவங்க பரலோக ராஜ்யம் சுதந்திரிப்பாங்க, பிரவேசிப்பாங்க சொல்லி ஆவியில் எளிமையாக இருக்கணும். 5:10 அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீ பரலோக ராஜ்யம் உங்களுடையதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயரோட நீதியிலும் அதிகமாக உங்கள் நீதி இராவிட்டால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை. வேதபாரகர் பரிசேயரோட நீதி என்ன? பரிசேயர் நின்று கொண்டு ஜெபம் பண்ணாங்க, நான் சம்பாதித்துலலாம் தசமபாகம் கொடுக்குறேன், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் அதெல்லாம் செய்கிறேன், இது செய்கிறேன், அவனை போல் அல்ல இவனை போல் அல்லன்னு சொல்லுகிறேன். அந்த மாதிரி குறை சொல்லுகிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ அவரோட நீதியை பார்க்கல அதிகமாக இருக்கணும் நம்மளோட நீதின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தேயு 7:21 பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவினோட சித்தத்தை நாம் செய்யணும். பிதாவினோட சித்தத்தை நம்ம செய்யணும். பிதாவினோட சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெசலோனிக்கரில் நம்ம வாசிக்கும்போது தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது
5ஆம் அதிகாரத்தில் 14 நாம் வாசிக்கும் போது, மேலும் சகோதரரை நான் உங்களுக்கு போதித்தது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கு சொல்லுங்கள். திடனற்றவங்களே நம்ம தேற்றுங்க, தைரியப்படுத்துங்க. பலவீனரை தாங்குங்க. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுது சந்தோஷமாக இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனோட சித்தமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யணும். பூலோகத்தில் நாம் இருக்கும்போது நன்மை செய்ய நாடணும், பலவீனரை தாங்கணும், மற்றவங்களுக்கு உதவணும், அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. எல்லா காரியங்களையும் சொல்லியிருக்காங்க. எப்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா காரியத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செய்கிறதா கிறிஸ்துவேசுக்குள் பிதாவினோட சித்தமாக இருக்குது. இந்த சித்தத்தை என்னை நோக்கி கர்த்தாவேன்னு எப்போது சிலரெல்லாம் பார்த்துருக்கீங்களே, எப்போது சோத்திரான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவரோட சித்தத்தை செய்யணும்னு சொல்லி என்னை நோக்கி கர்த்தாவேன்னு கூப்பிட்றதோட அவரோட சித்தத்தை செய்வதே இயேசுக்குள் பிதாவினோட சித்தமாக இருக்குது. அவரோட சித்தம் என்ன? பலவீனரெல்லாம் தாங்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும், கர்த்தரோட வார்த்தை எடுத்து சொல்லணும், சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் தான் பிதாவினோட சித்தம். இதை நம்ம செய்யணும். அது மட்டுமல்ல, மத்தேயு 11:12 ஒரு வசனம் இருக்குது. பலவந்த பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவன், அதாவது இப்போ நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போவோம், ட்ரெயினுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். காலைல 6 மணிக்கு ட்ரெயின். அப்போ நாம் 5:45 அங்கே இருந்து அது பிடிக்கணும். அதில் ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நான் ஏறவே முடியல அப்படின்னு சொல்லி ட்ரெயின் விட்டேனாக்கா கரெக்டாக நமக்கு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அங்கே அந்த டைமில் போய் நம்ம சேர முடியாது. அதாவது அந்த டைமுக்கு முன்னாலே அந்த எவ்வளோ கூட்டமானாலும் அதுக்குள்ளே எப்படியாவது தொங்கி நம்ம உள்ளே நுழைஞ்சி அந்த டைமுக்கு போய் சேரணும். பலவந்தமாக இருக்கணும். இல்லை எனக்கு இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இடம் இல்லை, அங்கே சீட் இல்லை, நிற்க முடியல, அப்படி பலவந்தமாக நம்ம சில காரியங்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக தீவிரமாக நம்ம செய்யலைனாக்கா அது பரலோகத்தில் போய் சேர முடியாது. இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிற்க வேண்டியதா. நம்மளுக்கு பரலோகத்தில் பலவந்த சில காரியங்களுக்கெல்லாம் நம்ம பலவந்தமாக இருக்கணும். உபவாசிக்கிறதுக்கு பலவந்தமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுகிறதுலும் எல்லாம் இது சுவிசேஷம் சொல்கிறதுலலாம் நம்ம பலவந்தம் செய்யணும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் நம்ம சொல்லணும், சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஒரு நேரம் நம்மளை மறுதளித்து வேண்டாம்னு சொல்லி திட்டி அனுப்பினாலும் அடுத்த நேரம் அவங்க யோசிப்பாங்க. அப்போ பலவந்தம் பண்ணவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லிப்படுகிறது. அதனால் என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் அல்ல, திரும்ப பிறக்கணும். கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் போக முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் நான் மறுபடி பறக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்குது. அப்புறம் ஆவியில் எளிமையாக இருக்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படணும். சுவிசேஷ நிமித்தம் எத்தனையோ பேர் துன்பப்பட்டுறாங்க. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் சுவிசேஷ நிமித்தம் துன்பப்பட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பவுலினோட கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள். நம்ம சீஷர்களெல்லாம் எவ்வளோ பாடு. ஒன்றும் வேண்ட இயேசு கிறிஸ்து எத்தனை பாடு. பரலோக ராஜாவாக இருந்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பூமியில் வந்து எவ்வளோ பாடுபட்டாங்க. அதை பாடுபடணும். நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி தான். அல்லேலூயா. நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யம் சுதந்திரமாக்கும்படி, பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நம்மளுக்கு அங்கே ஒரு இடம் உண்டு. சொந்தமாக்கும்படியாக நாம் எல்லாம் பிரயாசப்படுவோம். பலவந்தமாக இருக்கணும். சில காரியத்துக்கெல்லாம் நாம் வந்து ஏனோ தோணோ நம்ம கைக்குள்ளே வந்து சேராதே. அதுக்காக பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், விரயம் செலுத்தணும், கிரயங்களை செலுத்தணும், நேரம் விரயமாக்கணும், நம்ம பண விரயம் செலுத்தணும். அதெல்லாம் பண்ணாதான் சிலதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரயாசந்தான் இடுக்கமான வாசல் வழியாக தான் போனால் தான் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும். கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது. அந்த விசால வழியில் போனீங்கன்னாக்கா பரலோக ராஜ்யம் போக முடியாது. இடுக்கமான கல்லு முள்ளான பாதை, கரடு முரடான பாதையாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்தில் அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். அதனால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். நாம் இப்போ ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிற, கொண்டாடுகிற, போற்றுகிற, வாழ்த்துகிற தகப்பனே சோதனை. இந்த வசனத்தை கேட்ட யாவருக்கும் ஒரு உற்சாகம் வரட்டும். பரலோகராஜத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணுங்கிற அந்த ஒரு உற்சாகம் அவங்களுக்கு உண்டாகட்டும். அப்பா சோத்திரண்டவரே, நீதி பரிசேர் வேதபார நீதியிலும் அதிகமாக நீதி இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்காதவங்க யாராவது இருந்தேனாக்கா பிறக்கும்படியாக கர்த்தர் தூண்டு விடுங்க. இந்த வார்த்தையின் நிமித்தமாக அவங்களுக்கு தூண்டு விடுங்க தகப்பனே. சோத்திராண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றியப்பா. நானே வழி சத்தியம் ஜீவனன்னு சொன்னீங்க. இயேசு இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அவர் தான் ஒரே வழி, ஒரே வாசல். நானே வாசல்னு சொல்லி அவர் தான் வாசல் அப்பா. சோத்திரம். குமாரன் முகேந்திரமாக தான் பரலோகத்தில் நாம் போக முடியும் அப்பா. சோத்திரம். அந்த இயேசுவினோட சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சொல்லிக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவான் போய் கேட்டாங்க. உனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, கற்பனையெல்லாம் கை கொள்ளுகிறேன், அது நல்லது தான், ஆனால் உனக்கு உள்ளதை விட்டு கொடுன்னு சொன்னப்போ துக்கத்தோடு போய்விட்டாங்க. அப்படி எந்த துக்கம் நமக்கு வரக்கூடாது. சுவாசனத்துக்கு அடிபணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய கிருபையை தாங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. அந்த வசனத்தை கேட்ட யாவருக்கும் ஆண்டவரே நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. சோதரிங்க எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென்.